வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஒரு அம்மா தன்னோட பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கப்போ திடீர்னு யாரோ வந்து அந்த பையனை கடத்த பார்க்காங்க. யாருன்னு பார்த்தா பாக்குறதுக்கு அச்சஸ்ல அவங்கள மாதிரியே இருக்கிற ஒரு பொம்பளை. இது ஏன் பையன் சொல்லிட்டு அந்த பையனை அங்கிருந்து தூக்கிட்டு போக பார்க்காங்க. குழம்பி போன இவங்க பையனை காருக்குள்ள தூக்கி போட்டு அவங்க வீட்டை நோக்கி பாஞ்சு ஓடி இருக்க ஊடல இன்னொரு ஆள் வந்து மறிக்காங்க. பார்த்தா அதுவும் அவங்கள மாதிரியே இருக்கு. இப்படி தன்னைத்தானே எய்த்து சண்டை போடுற ஒரு வித்தியாசமான சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பெயர் ரீசெட். படத்தோட முதல் சீன்லயே பேரலல் யூனிவர்ஸ் இருக்கு சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. இந்த ஆராய்ச்சியில முன்னோடியா இருந்தது ரெண்டு கம்பெனி. ஒன்னு ஐபிடி லேப், இன்னொன்னு நெக்சஸ் கார்பரேஷன். ஆனா இந்த போட்டியில முந்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஐபிடி லேப் மனுஷங்களையே வச்சு ரீசர்ச் பண்ண ஆரம்பிக்க அவங்க ஆராய்ச்சி கூடத்துல அடைச்சு வச்சிருந்த மனுஷங்கள்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம வெளியே வந்து கலவரம் பண்ணி அந்த லேபையே அடிச்சு சூறையாடி தும்சம் பண்ணிட்டாங்க. இதுல அவங்க லேபை சூறையாடினது மட்டும் இல்லாம இது நாள் வரைக்கும் அவங்க பண்ண ரீசர்ச் டேட்டா எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. இப்ப அவங்க கிட்ட எதுவுமே இல்ல. அதனால இந்த ஐபிடி லேப் அபேஸ் பண்ண பாக்குது நெக்சஸ் கார்பரேஷனோட ரிசர்ச் டேட்டாவை. அதுக்கு ஒருத்தனை பிடிச்சி நீ மட்டும் நெக்சஸ் கார்பரேஷனோட டேட்டாவை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தா உனக்கு என்ன தேவையோ அதை நாங்க பண்ணி தரோன்னு அவனுக்கு ஒரு பெரிய டீல போடுறாங்க. இவனும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறான். அப்படியே சீனை கட் பண்ணி நெக்சஸ் கார்பரேஷனோட சென்ட்ரல் கண்ட்ரோல் ரூமை காமிக்காங்க. அங்க ஒரு டீம் மும்முரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு மத்தியில ஒரு சிம்பான்சி ஹோலோகிராம் ஒன்னு சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப அங்க இருந்த பெல்டத்துல என் சயின்டிஸ்ட் ஒருத்தன் சக்சஸ் அப்படின்னு கத்துறான். என்னன்னு பார்த்தா இவங்க இங்க இருந்து பேரலல் யூனிவர்ஸ்க்கு அனுப்பி விட்ட ஒரு குரங்கு. அதோட ஜீன்ஸ் 100% மேட்ச் ஆகுதான். இது இவங்களோட ஆராய்ச்சியில ஒரு பெரிய பிரேக் த்ரூ. அங்க இருந்த வழுக்க தாத்தா ஒருத்தர் அவர் அந்த கம்பெனியோட டைரக்டர் போல இருக்க அசத்திட்டீங்க பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதையோட ஹீரோயின்ட்ட இந்த டேட்டாவை எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு ஒரு பிரசன்டேஷனை ரெடி பண்ணு அப்படிங்காரு. அப்படியே சில நாள் கழிச்சு காமிக்காங்க நம்ம ஹீரோயின் சேஃப்டி ரோப் ஒன்ன கட்டிக்கிட்டு மலை மேல ஏறிக்கிட்டு இருக்கா. பின்னாடியே கீழே அவளுடைய பையனும் ஏறிக்கிட்டு இருக்கான். அவன் பேர் தோதோ. பாதி மலையில ஏறிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. போனை பார்த்தா வழுக்க டைரக்டர் ஐயோ தலைவரா அப்படின்னு சொல்லிட்டு தொங்குற மாணிக்கே போன் கால் அட்டன் பண்ணி பேசுறா. அவரோ முக்கியமான விஷயம் உடனே ஆபீஸ்க்கு வான்னு சொல்றாரு. இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போனை வைக்க அடுத்த செகண்ட் நம்ம தோதோவுடைய கையில அந்த அப்படியே மலை மேல இருந்து கீழே விழ ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்து நம்ம ஹீரோயினோ சட்டுன்னு அவங்க கையில அவுத்து விட்டு அவனை பிடிக்கிறதுக்காக ஏர்ல பாயிறாங்க. ஆனா அவங்க பிடிக்கிறதுக்குள்ளயும் 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. பார்த்தா பந்து மாதிரி எவ்வளோங்க. என்னன்னு கேட்டா இது உண்மையான மலையே கிடையாது. இது ஒரு சிமுலேஷன். மலை மாதிரி தோற்றம் வச்சு அங்க பஞ்சமத்தை வச்சு ஏறிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அவங்க அவனுக்கு டாடா பை பை காமிச்சிட்டு ஆபீஸ் கிளம்பி வராங்க. இங்க வந்து பார்த்தா நம்ம வழுக்க டைரக்டர் ஒரு பிரசன்டேஷன் கொடுக்குன்னு சொல்லியிருந்தாரு. அது இன்னைக்கு தான் போல இருக்க. அங்க ஆன்லைன்ல அந்த கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஹீரோயின் தான் இவங்க பண்ண ஆராய்ச்சி என்ன ஏதுங்கிறத விவரிக்கிறாங்க. அந்த குரங்க வச்சு அதோட பார்ட்டிகளை அனுப்பி 100% ஜெனடிக் டிஎன்ஏ எல்லாம் மேட்ச் பண்ணாங்களே அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பதான் அவங்க கண்டுபிடிச்ச முக்கியமான இன்வென்ஷனை பத்தி சொல்றாங்க. அந்த சென்ட்ரல் கண்ட்ரோல் ரூம்ல உள்ள மிஷினை மட்டும் ஆன் பண்ணா போதும் இந்த பில்டிங்கோட மத்திய பகுதி கரகரன்னு சுத்தி பார்ட்டிகளை கடந்த காலத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிடும். ஆனா இப்ப இவங்க பண்ணிருக்கிற ஆராய்ச்சி வரைக்கும் பேரலல் யூனிவர்ஸ்ல 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும்தான் அவங்க அனுப்ப முடியும். அதை கேட்ட உடனே அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் உள்ள தலைவர் அப்ப என்ன நானே பாஸ்டுக்கு அனுப்பலாமா அப்படின்னு கேட்க இப்ப வரைக்கும் நாங்க ஹியூமன்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல. அதனால அவசரப்பட்டு தலையை கொடுத்து சிக்கி சீரழிஞ்சிடாங்க. கடந்த காலத்துக்கு அனுப்பி வைக்கிற பார்ட்டிகள் கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது. இதை சரி பண்றதுக்கு இன்னும் சில டீப்பான ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு காசு கொடுத்து உதவுங்கன்னு கேட்காங்க. அதை அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் தலைவர் அங்கேயே சாங்ஷன் பண்ணிடுறாரு. இன்னைக்கு நீங்க கொடுத்த ரிப்போர்ட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கே உங்களை வந்து ஹெட் குவார்டர்ஸ்ல பாக்கன்னு சொல்லிட்டு ஆன்லைன் மீட்டிங்கை ஆஃப் பண்ணிடுறாங்க. சந்தோஷமா மீட்டிங்கை முடிச்சு நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பி வர்றப்போ கார்ல ஏறி ஸ்டார்ட் பண்ற அடுத்த செகண்ட் திடீர்னு ஒருத்தன் கார் முன்னாடி பாஞ்சு வந்து இந்த ரிசர்ச் நீங்க இதோட நிப்பாட்டிருங்க, மேற்கொண்டு ஆராய்ச்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போந்தனு கீழே வந்து செத்து போயிடுறான். என்னடா அவனா வரான் அவனா சாவறான் அப்படின்னு உடனே போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க அவங்க ஓடி வந்து டெட் பாடியை கைப்பற்றி விசாரணை நடத்தி பார்த்தனா அவன் மூளையில ஏற்பட்டிருக்கிற ஒரு ரத்த கசிவனால தான் அவன் செத்துருக்கான் போல. ஆனா அவன் யார் என்னங்கிற விவரம் இன்னும் தெரியல. ஏதாவது தெரிஞ்சா உங்களை கான்டாக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க பையன் தூங்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் இந்த முதல் சீன்ல சூஹுன்னு ஒருத்தனை காமிச்சாங்களே அவனை காமிக்காங்க. கடலோரமா நின்று தம்ம போட்டுக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நம்ம ஹீரோயினும் ஆபீஸ்க்கு வராங்க. அதே நேரத்தில் ஆபீஸோட அந்த பக்கம் கதவை காமிக்காங்க. அங்க வேலை பார்க்குற செக்யூரிட்டி மாதிரியே இருக்கிற ஒருத்தன் நைஸ் போல அங்க உள்ள சிசிடிவி கேமராவெல்லாம் ரிமோட் மூலமா வேற பக்கமா திருப்பிட்டு அவன் தலையாட்டவும் பேஸ்மெண்ட் பார்க்கிங்ல இருந்து ஒரு 5-6 பேர் அங்க வேலை பார்க்குற லேபர் யூனிஃபார்ம் போட்டு உள்ள பூந்துடுறாங்க. உள்ள பூந்து பேஸ்மெண்ட்ல அங்கங்க பாம்புகளை செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயினோ லேபுக்குள்ள வரும். அங்க வர்ற டைரக்டர் அவளை கூப்பிட்டு தனியா ஒரு விஷயத்த சொல்றாரு. இவங்களோட காம்படிட்டர் அந்த ஐபிடி லேப் நாசமா போயிட்டனால இதுதான் இவங்க முன்னாடி வர்றதுக்கு சரியான தருணம். நம்ம லட்சியத்தை நாம நெருங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை பத்தி அவங்க பேசிக்கிட்டு இருக்க அப்படியே பர்சனல் சப்ஜெக்ட் எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப நம்ம வழுக்கு டைரக்டர் உன் கணவரை பிரிஞ்சு உனக்கு ஒரு 3-4 வருஷம் ஆயிட்டு அடுத்த கல்யாணம் பண்ற ஐடியா இல்லையாமா அப்படின்னு கேட்க உங்களை மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி கேள்வியை போட்டு ரூட் விடுவீங்கன்னு தெரியும். அதனால தான் எனக்கு கல்யாணமே வேண்டான்னு முடிவு பண்ண டைரக்டர் அப்படிங்க. சிரிச்ச நம்ம டைரக்டர் ஒரு சின்ன பை மாதிரி அவ கையில கொடுத்து இதை உன் பையன் தோதோக்கு என்னோட அன்பளிப்பா குடுமா அப்படின்னு
கொடுக்காரு. என்னன்னு திறந்து பார்த்தா அந்த பயலுக்கு ரொம்ப பிடிச்ச ரெயின்போ ரேஞ்சர் வாட்ச். அவருக்கு நன்றி சொல்லிட்டு இவன் மறுபடியும் லேபுக்குள்ள வரா. அங்க அந்த பல்லட்டத்துல சயின்டிஸ்ட் இவளை கூப்பிட்டு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றான். இவங்க அனுப்பி விட்டாங்களே அந்த குல்லா, அதோட அணுக்களோட எஸ்ஆர் வேல்யூ திடீர்னு ரொம்ப மாறிட்டான். இது அவங்க ஆராய்ச்சிக்கு ஒரு பெரிய ஆபத்தா முடியக்கூடும். அதனால உடனே எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நிறுத்தணும். இதை போய் டைரக்டர்கிட்ட முத சொல்லு அப்படின்னு பல்லட்டத்துல அனுப்பி விடுறா. அங்க பின்னாடி இந்த உலகத்துல இருக்கிற சிம்பான்சி அது பாட்டுக்கு உட்காந்துருக்கு. ஆனா பேரலல் உலகத்துல இருக்கிற சிம்பான்சியோ வழியில கதற மாதிரி கதறுது. அப்போ நம்ம ஹீரோயின் அங்க போய் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கப்போ அவங்களுக்கு ஒரு வீடியோ கால் வருது. யாருன்னு பார்த்தா இவங்க பையன் தோதோ. நீ எப்பமா வீட்டுக்கு வருவ, எனக்கு ரொம்ப போர் அடிக்கி அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்க. சீக்கிரம் வந்துருவோமா அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு யாரோ அடிச்சு பறக்கோட்ட மாதிரி போன் பறந்து போய் விழுந்தது. அந்த பையனோட கதறல் சத்தம் கேக்கு. அரண்டு போன நம்ம ஹீரோயின் உடனே கார் எடுத்துக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு பறந்து போறாங்க. அப்படி ரோட்ல போயிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு ஜீப் வந்து இவங்களை மோதுது. அலறி போய் இவங்க திரும்பி பார்த்தா முன்னாடி இன்னொரு ட்ரக் வந்துருது. இவங்க எந்த பக்கமும் போக முடியாம நடுவுல மாட்டிக்கிட அந்த ஜீப் இவங்க காரை அப்படியே தள்ளி அந்த ட்ரக்குக்குள்ள ஏத்தி நம்ம ஹீரோயினே கடத்திடுறாங்க. உள்ள ஒரே இருட்டு. திடீர்னு லைட் ஆனாவது பார்த்தனா அங்க ஒரு 7-8 பேர் நிக்காங்க. அதுல அந்த சூஹுயி இருக்கானே, அவன் நம்ம ஹீரோயினோட பையன் தோதோவை பிடிச்சு வச்சிருக்கான். உங்க நெக்ஸஸ் கம்பெனில உள்ள டேட்டாவெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கான். ஆனா அந்த டேட்டாவை இவன் நினைச்சாலாம் எடுத்துட முடியாது. அதை அன்லாக் பண்ணி டேட்டாவை எடுக்கணும்னா இவளோட கண்ணு ஸ்கேன் ஆகணும், அந்த டைரக்டரோட கண்ணு ஸ்கேன் ஆகணும், அது போக அந்த பல்லட்டத்துல இருக்கான அவனோட கண்ணும் ஸ்கேன் ஆகணும். 3 பேரோட கண்ணு ஸ்கேன் ஆனா மட்டும்தான் அந்த டேட்டா ரூமே ஓப்பன் ஆகுங்க. அப்பனா வேற வழி இல்ல, உன் பையனை போட்டுற வேண்டியதான் அப்படின்ட்டு அந்த தோதோவை முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி அவன் கழுத்துல பேனா மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு பட்டன் அமுக்கவும் சத்துன்னு ஏதோ ஒண்ணு அவன் சங்குக்குள்ள பாயுது. என்னன்னு பார்த்தா அது ஒரு குட்டி வெடி உண்டு. உனக்கு 1 மணி நேரம் டைம், அதுக்குள்ள அந்த டேட்டா என் கைக்கு வரலனா உன் பையன் கழுத்துல உள்ள வெடிகுண்டை வெடிக்க வச்சிருவேன் அப்படின்ட்டு டைமர் ஆன் பண்ணி நம்ம ஹீரோவை வெளியே அனுப்பி விட்டுருந்தாங்க. நம்ம ஹீரோயினை அறக்க பறக்க ஓடி வந்துட்டு இருக்கா. அவன் நேரா நம்ம பல்லட்டத்தலையனோட லேபுக்கு ஓடி வரா. அங்க வந்து பார்த்தா அவன் ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்கான். பதறி அடிச்சு அப்படியே அவ கீழே உட்காந்து அழுவ. அப்போ ஒரு கண்ணாடி உருண்டைக்குள்ள அவனோட கண்ணு அங்க உருண்டு வருது. அதை பார்த்து அவ மிரண்டு போய் உட்காந்துருக்க. அப்ப அவளுக்கு ஒரு போன் கால் வருது. உன்னை அனுப்பி 20 நிமிஷம் ஆச்சு, டேட்டாவை எடுத்தியா இல்லையா அப்படின்னு கேட்க, எதுக்கு நீ அந்த பெல்ட்டைய கொன்ன அப்படின்னு கேட்கா, உனக்கு உதவி பண்ணதான் கொன்ன, நீ ஊன்னு சொல்லி டைரக்டரையும் கொண்டு அவன் கண்ணையும் உருட்டி விடுறோம் அப்படிங்க. பிறகு அவ அந்த கண்ணை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறப்போ பெல்ட்டையோட அசிஸ்டன்ட் அங்க டேட்டா டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு அங்க வரா. ஐயோ இப்ப இவ மேல போனா அவன் செத்து கிடக்குறது தெரிஞ்சு லேபே அலர்ட் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவளை மழுப்பி இன்னொரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருதா. அவளுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா அவ அந்த பக்கம் நவுன்றவும் நம்ம ஹீரோயின் பட்டும் வேகத்துல அங்கிருந்து ஓடுறா. ஓடின ஓட்டத்துல எய்தாப்புல ஒருத்தன் தள்ளிட்டு வந்த தள்ளு வண்டியில டங்குன்னு இடிச்சிடறா. ஐயோ மேடம் சாரி அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கெல்லாம் நேரம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடினவ நேரா நம்ம டைரக்டர் கிட்ட போயிட்டு, நம்ம ஆராய்ச்சியில கிடைச்ச எஸ்ஆர் செல் வேல்யூஸ் எல்லாம் ரொம்ப எக்கு தப்பா இருக்கு, அதை நான் உடனே பார்க்கணும் அப்படிங்க. அப்படி என்னமா அவசரம், நாளைக்கு பாத்துக்கிட வேண்டியதானே அப்படின்னு அவர் சொல்ல, இல்ல டைரக்டர் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவரு கண்ட்ரோல் ரூம் லாக்கி கிட்ட கொண்டு போயிட்டு அவரோட கண்ணை ஸ்கேன் பண்றாரு. நம்ம ஹீரோயினும் அவ கண்ணை ஸ்கேன் பண்றா. ஆல்ரெடி பல்லட்டத்தலையனும் இருந்தா தானே ஸ்கேன் பண்ணி ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்ல, நான் அவனுக்கு போன் பண்ணிருக்கேன் வந்துகிட்டு இருக்கான், நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு டைரக்டர் அனுப்பி விட்டுட்டு அவர் போன உடனே அவ கையில கொண்டு வந்து இந்த பெல்ட்டையோட கண்ணை வச்சு ஸ்கேன் பண்ணி அந்த ரூமுக்குள்ள போயிடுறா. உள்ள போயிட்டு லெஃப்ட் ரைட்டு மேல கீழன்னு இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்களையும் தட்டி அங்க உள்ள டேட்டாவெல்லாம் காப்பி பண்ண ஆரம்பிச்சிடறா. அப்படி காப்பி ஆயிட்டு இருக்கப்போ அந்த பக்கம் நம்ம பெல்ட்டையோட அசிஸ்டன்ட் அவன் கேட்ட டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் இருக்கிற லேபுக்கு போறா. போய் பார்த்த காட்சியை பார்த்து அரண்டு போய் கத்திடுறா. நம்ம பையன் ரத்த கலஞ்சி அங்க செத்து கிடக்கானே. உடனே அந்த பில்டிங் ஃபுல்லாவே அலாரம் அடிக்கி உள்ள ஒரு கொலை நடந்துட்டுன்னு சொல்லிட்டு அந்த மொத்த பில்டிங்கோட என்ட்ரி எக்ஸிட்னு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றாங்க. அப்ப அங்க வந்த போலீஸ்காரங்க இறந்து கிடக்கிற பல்ட்ட சயின்டிஸ்ட் மேல உள்ள கைத்தளத்தை ஸ்கேன் பண்ணி பார்த்தா அது நம்ம ஹீரோயினோட கைத்தளம். உடனே அந்த பில்டிங்ல உள்ள டிவி ஃபுல்லா இவங்க போட்டோவை போட்டு இவங்க தான் கொலை குற்றவாளி, யாருக்கு இவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சாலும் உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்றாங்க. இந்த விஷயத்த போலீஸ்காரங்க போய் அந்த கம்பெனியோட டைரக்டர் சொல்லவும் அவரால் நம்பவே முடியல. அப்போ அந்த சயின்டிஸ்ட் டீமை சேர்ந்த டாஜியாங் அப்படிங்கிற ஒருத்தன் டேட்டா இருக்கிற கண்ட்ரோல் ரூமுக்குள்ள வரான். அங்க நம்ம ஹீரோயின் டேட்டாவெல்லாம் ஆட்டையா போட்டுக்கிட்டு இருக்கா. இவ என்ன கொலை பண்ணிட்டு ஆட்டையா போட்டுக்கிட்டு இருக்கா, என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, எனக்கு இப்ப அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நேரம் இல்ல, நான் சொல்றதை கேளு, இன்னும் இங்கிருந்து போவிடுன்னு சொல்லிட்டு காப்பியான அந்த டேட்டா எல்லாமே ஒரு சின்ன கண்ணாடி குடுவையில சேர்ந்திருக்கு. அதை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்கா. அதை அந்த டாஜி அங்க தடுத்து நிப்பாட்ட 2 பேரும் தள்ளுமுள்ள கீழே விழுந்துடுறாங்க. அப்ப திடீர்னு கதவு திறக்கிற சத்தம் கேக்கு. இந்த கம்பெனியில் உள்ள போலீஸ் டீம் கதவை திறந்துட்டு அந்த லேபுக்குள்ள வந்து பாக்காங்க. யாரையும் காணோம். உள்ள என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின், என் பையன் தோதோ பெரிய ஆபத்துல இருக்கான், என்ன நம்பு, அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சத்தம் கேட்டு போலீஸ்காரன் ஒருத்தன் உள்ள வந்து பார்த்தா அங்க நம்ம டாஜி அங்க மட்டும்தான் இருக்கான். ஹீரோயினை காணும். பார்த்தா டாஜி அங்கு அவளை பக்கத்துல உள்ள வெண்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிட்டான். நம்ம ஹீரோயின் வெண்டுக்குள்ள கூடி எலிமாரி பூந்து அந்த பில்டிங்கோட வேற ஏதோ ரூம்ல வந்து இறங்கிடுறா. ஆனா இப்படி எஸ்கேப் ஆகி வந்தும் 2 செக்யூரிட்டிட்ட மாட்டிடுறா. அவங்க துப்பாக்கி நீட்டி ஒழுங்கா அந்த டேட்டா மாடியூல கீழே வச்சிரு அப்படின்னு சொல்ல சத்துன்னு அவங்க மேல 2 புல்லட் இறங்குது. யாருன்னு பார்த்தா எவனோ ஒருத்தன் ஒரு வெண்டுக்குள்ள ஒளிஞ்சு துப்பாக்கி மட்டும் நீட்டி இவங்கள சைலன்சர் மாட்டி சுட்டுதான். உடனே நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற லிஃப்ட் எடுத்துட்டு கீழே போறதுக்கு முன்னாடி லிஃப்ட்டுக்குள்ள ஒரு சின்ன கெமிக்கல் டேபிளையும் உள்ள எடுத்துட்டு வந்துடுறா. பார்த்தா அந்த டேபிள் இந்த கெமிக்கலை வச்சு ஒரு சின்ன
பாம் மாதிரி செஞ்சிடறா. அவ லிப்ட்ல தப்பிச்சு போறாங்கிற தகவல் அங்க இருக்கிற அந்த பில்டிங் செக்யூரிட்டி டீமுக்கு தெரிய வர அவங்க கீழ் ஃப்ளோர்ல லிப்ட்டுக்கு வெளியே ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா லிப்ட் வந்து திறக்கவும் அங்க இருந்து ஒரு டேபிள் மட்டும் உருண்டு வருது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா அது டம்முன்னு வெடிக்கி. அது வெடிச்ச வெடிப்புல இவங்க மூஞ்சி பூரா விபூதி அடிச்ச மாதிரி ஆயிருது. அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் அங்க இருந்து ஓட்டம் பிடிக்கா. ஆனா அவ ஓடுறத சில பேர் பார்த்து பின்னாடியே துரத்திக்கிட்டு வர வேற வழி இல்லாம இவ பில்டிங்க்கு மேல ஏறிடுறா. அப்ப அங்க ஒரு ஓட்ட தெரிய இது வழியே எஸ்கேப் ஆயிடலான்னு ஓட்டைய பார்த்த உடனே உள்ள பூந்துடுறா. அது போய் பார்த்தனா அந்த பில்டிங்ல உள்ள குப்பையெல்லாம் அரைச்செடுக்கிற ஒரு ராட்சச கிரைண்டர். ஆகா அவசரப்பட்டு சரிக்கிட்டோமே அப்படின்னு கையில கிடைக்கிறதெல்லாம் பிடிச்சி எப்படியோ அந்த கிரைண்டர்ல மாட்டிக்காம தப்பிக்க பாக்கா. அப்ப அவ கையில உள்ள அந்த டேட்டா மாடியூல் ஸ்லிப் ஆகி அந்த கிரைண்டர் பக்கத்துல போய் விழுந்துருது. ஒரு பெரிய கிரைண்டர் இரும்பு கை வந்து குத்தி குத்தி போயிட்டு இருக்கு. ஆனா இலவமவ எப்படியோ நல்ல வேலைக்கு அந்த டேட்டா மாடியூலை எடுத்துடுறா. இங்க ஹார்பரை காமிக்காங்க. நம்ம பையன் தோதோவை பிடிச்சு வச்சிருக்கான் அந்த சூ ஹுய். அவன் செட் பண்ணி இந்த 1 மணி நேரம் டைம் முடிஞ்சிட்டு. ஆனா ஹீரோயின் இன்னும் வந்தபாடு இல்ல. சரி ரைட்டு அப்ப அந்த பையனை போட்ட வேண்டியதான் அப்படின்னு அவன் பக்கத்துல நடந்து போறான். அப்ப அங்க ஒரு காரு வேகமா வந்து நிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். வெளியே இறங்கினவ நீ கேட்ட டேட்டா மாடியூலை கொண்டு வந்துட்டேன் என் பையனை விட்டுரு அப்படின்னு அந்த டேட்டா குழுவையை காமிக்கா. அதை அவனோட அடியால் ஒருத்தன் வாங்கி கொண்டு போய் அவங்க வச்சிருக்கிற ஸ்பெஷல் கம்ப்யூட்டர்ல போட்டு பார்க்க அதுல எல்லா டேட்டாவும் இருக்கு. சரி போனா போது அப்படின்னு நம்ம தோதோவை விட்டுருதான். அவனும் அழுதுகிட்டே ஓடி வந்து தான் அம்மாவை கட்டி பிடிச்சு கதற அவன் கழுத்துக்குள்ள இன்னும் அந்த பாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் சூஹுகிட்ட தயவு செஞ்சு என் பையன் கழுத்துல உள்ள பாம் எடுத்துருங்க உங்களுக்கு தேவையானதான் கிடைச்சிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சட்டுன்னு அவன் ரிமோட் பட்டுன்னு அமைக்கிறான். பார்த்தா தூரத்துல இவளோட கம்பெனி இருக்கிற அந்த மொத்த பில்டிங்கும் வெடிக்குது. அதை பார்த்த ஹீரோயின் உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட சூஹுயி கடுப்பாயிரான். யாரை பார்த்து பைத்தியம் சொல்ற அப்படின்னு சைக்கோத்தனமா கோவப்படுறான். அவன் கையில கட்டி இந்த வாட்ச்ல ஒரு பட்டனை அமுக்கவும் நம்ம பைய கழுத்துக்குள்ள உள்ள அந்த வெடிகுண்டு வெடிச்சு அவன் அங்கே மண்டைய போட்டுருந்தான். பிறகு கையில இருந்து இறந்து போன தோதாவை கொண்டு போய் தூர வீசிட்டு நம்ம ஹீரோயினை தனியா கடத்தி ஒரு கார்ல தூக்கிட்டு போறாங்க. சட்டுன்னு அவன் தலையை பிடிச்சி சீட்டோட அமுக்கினவன் உன் பையனை காப்பாத்தணுமா டைம்ல பின்னாடி டிராவல் பண்ணி போய் காப்பாத்து சும்மா இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காத அப்படின்னு அவன் ஒரு லாட்டுக்கு சொல்றான். ஆனா ஹீரோயினோ நீ சொல்றது சரிதான் ஐடியா கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்ட்டு கார் ஓடிட்டு இருக்க டிரைவர் கையை கடிச்சு விட்டுதா. அதுல அவன் ஸ்டியரிங்கை திருப்பி ஏதோ டிச்சுக்குள்ள கொண்டு போய் வண்டியை விட்டுருதான். எல்லாரும் ரண கொடூரமா அடிபட்டு கிடக்க நம்ம ஹீரோயின் மட்டும் தவண்டு வெளியே வரா. தன்னோட பையனை காப்பாத்த எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்ட்டு எந்திரிச்சு அங்க வெடிச்சு கிடக்கிற அந்த லேபை நோக்கி ஓடுறா. அந்த லேபுக்குள்ள இருந்த மக்களோ பதறி அடிச்சு வெளியே ஓடி வந்துட்டு இருக்க இவ ஒருத்தி மட்டும் எதிர் திசையில உள்ள ஓடுறா. அங்க இருக்கிற இடிபாடுகள்லாம் தாண்டி அந்த டைம் டிராவல் மிஷின் இருக்கிற ரூமுக்கு போய் பார்த்தா அங்க டாஜி அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான். என் பையன் தோதோ இறந்துட்டான் தோதோ இல்லாம நான் திரும்ப வரமாட்டேன் அப்படின்ட்டு இவ அந்த மிஷினுக்குள்ள போய் கதவை பூட்டிடுறா. மனுஷங்களை வச்சு நம்ம என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல நீ சாவறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிரில் உள்ளவன் எச்சரிக்கை கொடுத்தும் அவ உள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு டைம் டிராவல் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறா. சட்டுன்னு அவளுக்கு கீழே இருந்த கதவு ஓப்பன் ஆகி இவ ஏதோ ஒரு பெரிய போர்ட்டலுக்குள்ள விழுற மாதிரி தெரியுது. கண்ணு முழிச்சு பார்த்தா 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி அதே லேப்ல இவ கடக்கா டைம் டிராவல் பண்ணி 1.5 மணி நேரம் பின்னாடி போயிட்டா. அங்க நம்ம டாஜி அங்க தனியா லேப்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு மிஷின் ஆபரேட் ஆகுதுன்னு அலாரம் வருது. என்னன்னு எந்திரிச்சு போய் பார்த்தா மிஷினுக்குள்ள நம்ம ஹீரோயின் காத்துல இருந்து தானா உருவாயிட்டு இருக்கா. அவ முழுசா உருவான உடனே இது வேலை செய்யுது அப்படின்னு அவன் சொல்ல அடி பாவி ஓ மேலேயே நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு டாஜி அங்க ஷாக் ஆகுறான். ஆமாடா டாஜி அங்க மண்டையா என்ன வெளியே திறந்து விடு அப்படின்னு சொல்லவும் அவன் மிஷினை திறக்கான். வெளியே வந்து நம்ம ஹீரோயின் எனக்கு முழுசா எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்ல நான் சொல்றதை மட்டும் கேட்டு எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை வாங்கி அந்த பரட்டத்துல எனக்கு அடிக்கான். போனை போட்டு எலே உடனே நீ இங்க இருந்து வெளியே போயிரு அப்படின்னு சொல்றா. ஏன் என்னாச்சுன்னு கேட்கான். வெளியே போல அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு அவன் அங்க இருந்து கிளம்ப அங்க பரட்டையும் மண்டையை சொரிஞ்சுக்கிட்டே திரும்புறான். சட்டுன்னு ஷெல்ஃபுக்கு பின்னாடி இருந்து யாரோ அவனை பிடிச்சி இழுத்து சங்குல ஒரு ஊசியை இறக்கிடுறாங்க. அத்தோட பொந்துன்னு செத்து கீழே விழுந்துடுறான். இங்க நம்ம ஹீரோயினோ அந்த பில்டிங்குள்ள யாருக்கும் தெரியாம நைஸ் போல போய்கிட்டு இருக்கா. அப்ப அங்க பக்கத்துல ஒரு மயக்க மருந்து பாட்டில் இருக்கு. அதுல கொஞ்சம் மருந்த தன்னோட கல்ச்சப்ல எடுத்துக்கிட்டு அவ நேரா லேபுக்கு போய் பார்த்தா அங்க பெல்டத்தலையன் செத்து கிடக்க நிகழ்காலத்துல இருக்கிற ஹீரோயின் அவனை பார்த்து அழுதுகிட்டு இருக்கா. அப்ப பின்னாடி வந்த கடந்த கால ஹீரோயின் அவ மூக்கல அந்த கல்ச்சிப்பை வச்சு அவளை மயங்கடிச்சு அங்க கீழே கண்ணாடி உருண்டக்குள்ள கிடக்கிற நம்ம பெல்ட்டையோட கண்ணை எடுத்து பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கா. அவ பாக்கெட்ல இருக்கிற அந்த டைரக்டர் கொடுத்த ரெயின்போ ரேஞ்சர் வாட்ச் எடுத்து இவ கையில கட்டிக்கிறா டைம் பாக்குறதுக்கு. பிறகு நம்ம பெல்ட்டையோட உடம்ப அங்க இருக்கிற செல்ஃபுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு நம்ம டாஜி அங்குக்கு கால் பண்றா. இந்த காலத்துல இருக்கிற என்ன லிப்ட்ல நீ இருக்கிற ரூமுக்கு அனுப்பி வைக்கேன் அவளை நான் மயங்க வச்சிட்டேன் அவளை பத்திரமா எங்கேயாவது ஒளிச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்க அடுத்த செகண்ட் அவன் ரூம் லிஃப்ட் திறக்குது. பார்த்தா நிகழ்கால ஹீரோயின் மயங்கி கிடக்கா. அவளை இவன் பத்திரமா கொண்டு போய் ஒரு ரூமுக்குள்ள ஒளிச்சு வச்சிடறான். இந்த பக்கம் கடந்த காலத்துல இருந்து வந்த ஹீரோயினோ அவசரமா அந்த டேட்டா இருக்கிற சென்ட்ரல் கண்ட்ரோல் ரூம் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா தள்ளு வண்டியில எதுவும் அடி வாங்காம நேக்கா ஓடி போய் அங்க நம்ம டைரக்டரை பிடிச்சு கடந்த காலத்துல சொன்ன அதே கதையை சொல்லி டேட்டாவை அக்சஸ் பண்ணுங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு கண்ணை ஸ்கேன் பண்ணி விட்டுட்டு கிளம்பி போயில உள்ள போன இவ முன்னாடி பண்ண மாதிரியே டேட்டாவை காப்பி பண்ண ஆரம்பிக்கா. வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த டேட்டா மாடியூல கையில எடுத்துட்டு போயிட்டு இருக்க சூஹுயோட ஆள் ஒருத்தன் இவ பின்னாடியே ஃபாலோ பண்ணி வரான். அதை பார்த்த ஹீரோயின் டக்குன்னு நம்ம டாஜியாங் கால் பண்ணி உடனே நீ மொட்டை மாடிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறா. திடீர்னு இவ ஓட ஆரம்பிச்சிடறா. உடனே அவன் துரத்த இவ ஓடி போய் அங்க உள்ள ஒரு கதவை துறக்கா. இவனும் பின்னாடியே வர அங்க மேல இருந்த டாஜியாங் இவன் மண்டையிலே ஒரு சிலிண்டரை போட்டு அவனை படுக்க வச்சிடறான். மண்டையில அடிபட்டு மயங்கி கிடக்கிறவனோட துப்பாக்கி எடுத்து இவ தன்னோட பேண்ட்ல சொல்லிக்கிறா.
இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டாஜியாங்கு உண்மையில இங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு புரியுது. அவன் உடனே நம்ம போலீஸ்க்கு போன் போட்டுரும் அப்படிங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோனோ வேண்டாம், இங்க என்ன நடக்க போகுதுங்கிறத ஏற்கனவே நான் ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன், அதனால என்ன நடக்க போறதுங்கிறது எனக்கு தெளிவா தெரியும், நானே பாத்துக்கிறேங்க. இறந்து கிடக்குற நம்ம பிரட்டையோட உடம்ப அந்த செக்யூரிட்டி டீம் கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே பில்டிங்ல அலாரம் அடிக்க கரெக்டா அந்த நேரத்துல தான் நம்ம டாஜியாங்கும் அந்த வழக்கு டைரக்டர்கிட்ட போயிட்டு நம்ம பில்டிங்ல பாம் வச்சிருக்காங்க, எல்லாரும் வெளியே ஓடுங்க அப்படிங்க. உனக்கு யாருல சொன்னா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், இப்ப எல்லாரும் வெளியே ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளப்பி விட எல்லா மக்களும் அரக்க பறக்க ஓடிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க ஹார்பர்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம சூ ஹீட்ட ஹீரோயின் கார்ல வந்து இறங்கி டேட்டா மாடியூல காமிக்கா. ஆனா நேரா போய் கடலுக்கு நேரா அதை வச்சு என் பையனை விடலன்னா இது இப்பே உள்ள போட்டுருவேன்னு மிளறான். அதை பார்த்த சூ ஹி எங்க இருந்து உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படின்னு கேட்க, என் பையன் கழுத்துல உள்ள பாம் எடுத்துட்டு அவனை ஃப்ரீயா விடு, அப்பதான் இதை அவன்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம சூ ஹியும் தோதோ கழுத்துல உள்ள பாம் எடுத்துட்டு அவனை அனுப்பி விட்டுதான். கையில உள்ள டேட்டா மாடியூல அப்படியே நடு ரோட்ல கீழே வைக்க அவங்க உடனே துப்பாக்கி எடுக்க இவளும் சட்டுன்னு துப்பாக்கி எடுத்து டேட்டா மாடியூல் நோக்கி குறி வைக்க, எவனாவது என்ன சுட்டிங்க இந்த டேட்டாவெல்லாம் செதறிடும் அப்படிங்க. நேக்கா கார்ல ஏறி உட்காந்து ரிவர்ஸ் எடுத்துட்டு அங்கிருந்து பறந்து ஓடுறா. சூ ஹுயோட ஆளுங்க அந்த டேட்டா மாடியூலை எடுத்து கம்ப்யூட்டர்ல போட்டு செக் பண்ணி பார்க்காங்க. பார்த்தா அதுக்குள்ள எந்த டேட்டாவும் இல்ல. அப்பதான் இங்க லேப காமிக்காங்க. அந்த சென்ட்ரல் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து எந்த டேட்டாவும் காப்பி பண்ணவே படலையாம். இவ ஏன் இப்படி பண்ணிருக்கானா, அப்பனாதான் சூ ஹுய் அந்த பில்டிங்கை வெடிக்க வைக்க மாட்டான், அங்க உள்ள மக்கள்லாம் சேஃபா இருப்பாங்க. வெறி கொண்ட வேங்கைய மாறின சூ ஹுய் 2 கார்ல அவன் ஆளுங்களோட இவளை துரத்திக்கிட்டு வர இவளும் அவங்களுக்கு லந்த காமிச்சிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறா. பலவிதமான ஸ்டண்ட்டுகளை காமிச்சு அங்குள்ள ஷிப்பிங் கண்டெய்னர்கள்லாம் உருட்டி விட்டு விளாண்டு பயங்கர ஆக்ஷன் ஸ்டண்டோட எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்க கரெக்டா அங்க சூ ஹுய் அவளுக்கு முன்னாடி வந்து ஜீப் பண்ணி பாட்டி மறைச்சிடறான். மறைச்சவன் காலுக்குள்ள கண்டாமாணிக்கு சுட அதுல மறுபடியும் நம்ம தோதோ குண்டடி போட்டு செத்துடுறான். உடனே இவ திரும்பவும் டைம் டிராவல் பண்ணி கடந்த காலத்துக்கு வரா. இதை பார்த்த டாஜியாங்கு மறுபடியும் வந்த அப்படின்னு கேட்டா, மறுபடியும் என் பையனும் செத்துட்டான், பில்டிங் வெடிச்சு நீயும் செத்துட்ட, அதனால தான் திரும்ப வந்திருக்கேங்க. இந்த வாட்டி என்ன ஆனாலும் சரி என் பையனை காப்பாத்தாம விட மாட்டேன்னு ஒரு கங்கணத்தோட வெளியே போறாவ. அதே மாதிரி கண்ணுகளை எடுத்து டேட்டாவோட காப்பி பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. ஆனா இந்த வாட்டி இவ பண்ணதெல்லாம் சிசிடிவில கேப்சர் ஆயிருது. அதை ஒருத்தன் ஓடி வந்து இந்த கம்பெனி டைரக்டர்கிட்ட காமிக்கான். பேரட்டையோட கண்ணை வச்சு இவதான் ஓபன் பண்ணி உள்ள போயிருக்கா அப்படின்னு காமிக்க நம்ம டைரக்டரே ஷாக் ஆயிடுறாரு. பிறகு அங்கிருந்து ஒரு கார் எடுத்துக்கிட்டு போன நம்ம ஹீரோயின் மொத வாட்டி கடந்த காலத்துக்கு போயிருந்தால அந்த ஹீரோயினுக்கு போன் போடுறா. அவளோ தான் பையன் தோதோவை சூ போயிட்டு இருந்து காப்பாத்திட்டு ஸ்டண்ட் காமிச்ச கார்ல வந்துகிட்டு இருக்கா. அப்ப போன் கால் அட்டன் பண்ணி பேச, நான் தான் உன்னோட ஃபியூச்சர்ல இருந்து வந்தவ பேசுறேன், நீ எங்க இருக்குங்கிற லொகேஷனை உடனே எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்ல இவளும் லைவ் லொகேஷன் அனுப்பி விடுறா. அதை வச்சு மூணாவதா வந்திருக்கிற நம்ம ஹீரோயின் சூ ஹுய் அவங்கள காரை வச்சு மறிச்சு நிப்பாட்டி இருக்கிற கரெக்டான நேரத்துல மேல உள்ள பாலத்தை உடச்சுக்கிட்டு பறந்து வந்து சூ ஹுயோட ஜீப் மேலே மோதுறா. உடனே கார்ல எதிரில் இருந்துட்டு இருந்த 2வது ஹீரோயின் தன்னோட பையனை தூக்கிட்டு அங்கிருந்து ஓடி போவ வெளியே வந்த சூ ஹுய் எவன்டா என் மேல வந்து மோதனா அப்படின்னு எட்டி பார்க்கான். பார்த்தா அந்த காருக்குள்ள இன்னொரு ஹீரோயின் இருக்கா. அடே இங்க ஏதோ விவகாரம் நடக்குது அப்படின்ட்டு அவன் குழந்தைய தூக்கிட்டு போறாள் அந்த 2வது ஹீரோயின் அவளை துரத்திக்கிட்டு போறான். அவன் நேரா அங்க இருக்கிற ஒரு பாலடைஞ்ச ஸ்கூலுக்குள்ள பையனை கூட்டு போயிடுறா. சூ ஹுயும் பின்னாடியே வரான். இவ பையனை ஒரு கிளாஸ்க்குள்ள போய் உட்கார வச்சுட்டு, என்ன ஆனாலும் நீ இங்கே இரு, உனக்கு ஒன்னும் ஆகாது, அம்மா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க கையில கட்டி இருக்கிற ரெயின்போ ரேஞ்சர் வாட்ச் அந்த பையன் பார்க்கான். ஏமா எனக்கா வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்சை கலத்தி பார்க்கான். அந்த பையன் அதை நோண்டி பாத்துக்கிட்டு இருக்க அதுல ஒரு கிராக் மாதிரி தெரிய விரல விட்டு ஓபன் பண்றா. உள்ள ஒரு ஜிபிஎஸ் டிராக்கர் டிவைஸ் இருக்கு. அப்பதான் அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அதே நேரத்துல முதல் டைம் லைன்ல உள்ள ஹீரோயின் அதாவது மயங்கடிச்சு ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருந்தாங்களே அவ கண் முழிக்கிறா. பக்கத்திலே நம்ம டாஜியாங்கும் டைரக்டரும் இருக்காங்க. கண்ணை முழிச்சாவ என் பையன் எங்க அப்படின்னு பதற, கவலைப்படாத, நீயே டைம் டிராவல் பண்ணி பின்னாடி வந்து உன் பையனை காப்பாத்த போயிருக்க அப்படிங்க. அப்ப நம்ம டைரக்டரோ இப்ப டைம் இல்ல, இந்த பில்டிங் வெடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க உள்ள டேட்டாவெல்லாம் காப்பி பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்ட்டு டாஜியாங்கையும் நம்ம ஹீரோயினையும் டிரான்ஸ்மிஷன் ரூம்ல இருக்க சொல்லிட்டு நான் சொன்னா மட்டும் வெளியே வாங்கன்னு கலடு தனியா கிளம்பி போகுது. இங்க இந்த பாலடைஞ்ச ஸ்கூல்லயோ 2வது டைம் லைன் ஹீரோயினும் தோதோவும் ஒரு டேபிளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க அங்க சூ ஹுய் கையில துப்பாக்கியோட வரான். அப்போ அவங்க செட் பண்ணி வச்சிருந்த பொரியல தெரியாதனமா காலை வைக்கவும் கால்ல கையில் சுருக்கு போட்டு இழுத்து இவங்க ஒரு டேபிள பில்டிங் வெளியே தள்ளி விட்டுற அதை அவன் அப்படியே இழுத்துட்டு போயிருது. அது வெளியே வந்து பாதியில தொங்க இவனும் ஒரு செவுத்துக்கு இங்கிட்டு அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா 3வது திரும்ப கடந்த காலத்துக்கு வந்தாலே அந்த வெறிகுண்ட வேங்க ஹீரோயின் அங்க வரா. அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்த நம்ம சூ ஹுய் அவன் பாக்கெட்ல உள்ள கத்தி எடுத்து கால்ல உள்ள கைத்தை அறுத்துக்கிட்டு அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். கையில கோடாரியோட சூ ஹுய் அந்த ஸ்கூலுக்குள்ள அவங்கள தேடுறான். பக்கத்துல உள்ள ஒரு பீரோவை அடிக்க பார்த்தா அதுக்குள்ளதான் இதுகள் உட்கார்ந்து இருக்கு. உடனே இவன் கோடாரியால அதை அடிச்சு உடைக்க பார்க்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் அந்த பீரோலே அவன் மேல தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து பையனை கூப்பிட்டு ஓடிடுறா. ஆனா சூ ஹுய் அந்த பீரோவை தள்ளி விட்டு எப்படியோ இவங்களை விரட்டி வந்து பிடிச்சிடறான். ஆனா சரியான நேரத்துல அங்க வந்த 3வது டைம் லைன் வேங்க ஹீரோயின் அவ கையில உள்ள துப்பாக்கியால சூ ஹுயை நோக்கி சுடுறா. அங்க இருந்து தலை அஜித் மாதிரி ஜம்ப் பண்ணி பக்கத்துல தொங்குற துணியை பிடிச்சிட்டு கீழே இறங்கினவன் உள்ள வந்த தன்னோட ஆட்கள்கிட்ட இந்த 2 பேரையும் சுட்டு கொல்ல சொல்லிடுறான். அப்ப அந்த 2வது டைம் லைன் ஹீரோயின் 3வது ஹீரோயின்ட்ட நம்ம டைரக்டருக்கான வழுக்க அவனுமே இவங்க ஆளுங்க தான். அவன் தோதோவுக்கு கொடுத்த ரெயின்போ ரேஞ்சர் வாட்சுக்குள்ள ஜிபிஎஸ் டிராக்கரை வச்சு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட 3வது ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. வேஸ்ட் பண்ண நேரம் இல்லைன்னு உடனே அவ லேப் இருக்கிற பில்டிங்கை நோக்கி ஓடுறா. இந்த பக்கம் 2வது ஹீரோயினோ ஒரு கிளாஸ் ரூம்ல ஒளிச்சு வச்சிருந்த தன்னுடைய பையனை போய் பார்க்க அவன் கையில எதையோ வச்சிருக்கான். இது என்ன
என்ன இளவுன்னு தெரியல, இப்போதைக்கு இதை அம்மாட்ட கொடு, இங்க இருந்து முதல்ல வெளியே போத வழியை பார்ப்போம்னு சொல்லிட்டு செவுறு வழியா 2 பேரும் கீழே இறங்குறாங்க. இந்த பக்கம் 3வது ஹீரோயின் தப்பிச்ச ஓட சூஹுயோட ஆளுங்க அவளை விரட்டி சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு விபூதி அடிச்சுட்டு இவளும் லாபகமா எஸ்கேப் ஆயிடுறா. அங்க செவுறு வெளியே இறங்கின அம்மாவும் பையனும் பையன் கழுத்துல இருந்து பாம வெளியே எடுத்த இடத்துல அவனுக்கு ரத்த கசிவு ஏற்பட்டனால உடனே நம்ம ஹீரோயின் பையனை ஒரு ஹாஸ்பிட்டல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. அதோட இல்லாம அவங்க உடனே டாஜியாங்கு காலை போட்டு இந்த டைரக்டர் பைய எப்படி ஒரு விரிவாகட்ட பைய அப்படிங்கறத சொல்லிடுறாங்க. திரும்பி பார்த்தா அங்க டைரக்டர் கையில துப்பாக்கியோட வந்து நிக்கான். யோ கிளடு, இந்த ப்ராஜெக்டோட ஓனர் தாய் பிதா மாதா எல்லாமே நீதானையா? இந்த டேட்டாவை வெளியாட்களை வச்சு ஏன் இப்படி திருடுற அப்படின்னு கேட்க, என்னன்னு பார்த்தா இவர் தான் இந்த ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் இவருக்கு அப்ரெண்டிஸா வந்து சேர்ந்த நம்ம ஹீரோயின் இந்த ப்ராஜெக்ட அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு முன்னேற்றி கொண்டு போய் அவ திறமையை வெளிக்காட்டினதுனால அந்த கம்பெனி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இந்த வழுக்கு டைரக்டர் தட்டி விட்டுட்டு ஹீரோயினே அடுத்த டைரக்டர் ஆக்குறேன்னு முடிவு பண்ணிருக்காங்க. அந்த விஷயம் அந்த வழுக்குக்கு எப்படியோ தெரிஞ்சிட்டு அதனால போராமையில வெந்துட்டு இருந்த இந்த ஆள்கிட்ட அப்பதான் சூஹி வந்திருக்கான். வந்து துப்பாக்கியை காமிச்சாவன், நான் உன்னை உயிரோட விட்டுதேன், உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், ஆனா நீ பண்ணிட்டு இருக்கிற ஆராய்ச்சியோட டேட்டா மாடியூல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, அந்த டேட்டா மாடியூல் உனக்கு கிடைக்கிறதுக்கான பிளானை நான் போட்டு தரேன், ஆனா அதுக்காக எனக்கு பணம் எது வேண்டாம், அந்த கம்பெனியே இருக்கக்கூடாது, அது வெடிச்சு செதறி நாசமாகணும், அந்த பில்டிங் தரமட்டமாகணும், அதை மட்டும் நீ எனக்கு பண்ணுவேன்னு சொல்லு அப்படின்னு சூஹிட்ட கேட்க அவனும் டீல் ஓகேன்றதான். அப்படி அவன் கூட டீல் போட்டுதான் இவன் நம்ம ஹீரோயினை கடத்த சொல்லி ஐடியா கொடுத்துருக்கான். ஆனா ஹீரோயின் அவுட் ஆஃப் சிலபஸா டைம் டிராவல் பண்ணி வந்து எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டா. இப்போ சூஹி அந்த டேட்டா மாடியூல அவனே நேர்ல வந்து எடுக்கணும்னு அந்த கம்பெனி பில்டிங்கே வந்துடுறான். அங்க டைரக்டரோ அந்த பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லிட்டு நம்ம டாஜி அங்க சுட்டுதான். அடுத்ததா ஹீரோயினும் சுட்டு கொல்ல போறப்போ கரெக்டா அங்க வந்த சூஹி நம்ம டைரக்டரை போட்டுதான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நீ தேவையில்லை, எனக்கு இவதான் தேவை அப்படின்னு நெத்தி போட்டியில புல்லட் இறக்கிடுறான். ஆனா நல்ல வேலைக்கு கரெக்டா நேரத்துல அங்க நம்ம 3வது ஹீரோயின் வந்து சூஹி கையிலேயே சுட்டுதா. உடனே 2வது ஹீரோயினும் அங்க இருந்து ஓடி போய் ஒரு டேபிள் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. பிறகு நம்ம 2 ஹீரோயினை சேர்ந்து அவனுக்கு விளையாட்ட காமிச்சு அவன் கதையை சோழி முடிச்சிடுறாங்க. சாவல் நிலைமையில நீ ஏன் அந்த டேட்டா மாடியூல ஆட்டைய போட பாக்குற அப்படின்னு கேட்க, அப்பதான் அவன் சொல்றான் 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிளைட் ஆக்சிடென்ட்ல இவன் மனைவியும் குழந்தையும் இறந்துட்டாங்களாம். அப்பதான் அந்த நெக்ஸஸ் கம்பெனியோட காம்படிட்டர் பிடிஏ லேப் டைம் டிராவல் பண்றதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்கன்னு தெரிய இவனே வாலண்டியரா போய் மனித ஆராய்ச்சி பண்றதுக்காக இவன் பேரை கொடுத்திருக்கான். ஆனா அந்த லேப் நாசமாயிட்டு. இப்போ நெக்ஸஸ் கம்பெனி கண்டுபிடிச்ச டேட்டாவை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தா கடந்த காலத்துக்கு போய் இவன் மனைவியும் குழந்தையும் உயிரோட கொண்டு வர்றதா அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இவன் இவ்வளவு உயிரை கொடுத்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப நிஜமாவே உயிரை விட்டுட்டான். ஆனா அவன் செத்த அடுத்த செகண்ட் 3வது உள்ள ஹீரோயின் சட்டுன்னு 2வது ஹீரோயின் நெத்தி பொட்டுல துப்பாக்கி வைக்கா. இவ என்ன பண்ற அப்படின்னு கேட்க, என் பையன் எனக்கு மட்டும் தான் வேணும், வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், அது என்னோட கடந்த கால வருஷனாவே இருந்தாலும் சரி அப்படின்ட்டு அவன் மேல துப்பாக்கி வைக்க, அப்பதான் அந்த 2வது ஹீரோயின் சொல்றா, நீ புரிஞ்சிட்டு இருக்க தப்பு, நம்ம 2 பேரும் எப்படியுமே இந்த உலகத்துல செத்துருவோம் அப்படிங்க. என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா, அப்பதான் இவ பையனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தால அங்க நடந்த விஷயத்தை காமிக்காங்க. இவ அங்க உள்ள ஃபார்ம்ல சைன் போடுறப்போ இவ கையெல்லாம் பொறி பொறியா வர்றத பாத்திருக்கா. அதாவது இந்த டைம் டிராவல் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா பின்னாடி அனுப்பப்பட்ட சிம்பான்சி எப்படி செல் ரீஜெனரேட் ஆக முடியாம இறந்து போச்சோ அதே மாதிரியான சிம்டம்ஸ் இவளுக்கும் வருது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் 100% சக்சஸ் ஆகல, நீயும் நானும் செல் ரீஜெனரேஷன் ஆகாம இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போயிருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அங்க அந்த டைம் லைன்ல உள்ள முதல் ஹீரோயினும் வந்துடுறா. அவளும் கையில ஒரு துப்பாக்கி வச்சிருக்க, ஆளுக்கு மாறி மாறி துப்பாக்கி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த செல் ரீஜெனரேஷன் பத்தின உண்மையை சொன்ன 2வது டைம் லைன் ஹீரோயின் இதை என் பையனுக்காக பண்ற அப்படின்ட்டு 3வது ஹீரோயினை சுட்டு கொன்றுதா. அப்ப கரெக்டா அந்த பில்டிங்ல வச்சிருந்த வெடிகுண்டு வெடிச்சு அந்த பில்டிங்கே உடைய ஆரம்பிக்கு. உடனே இவ அந்த டைம் லைன்ல இருக்கிற ஹீரோயினை நீ என் பையன் போ அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட, இவ அந்த உடஞ்ச பில்டிங் விட்டு வெளியே வராம தான் உயிரை கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடுறா. அப்போ கரெக்டா ஹாஸ்பிட்டல்ல இந்த தோதோ இவளுக்கு கால் பண்ணி அம்மா எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்க, அதை அட்டன் பண்ண அந்த 2வது ஹீரோயினோ அவ இனிமேல் தான் பையனை பார்க்கவே போறதே அவ சாவ போறான்னு தெரிஞ்சும் சீக்கிரமா உன்னை பார்க்க வரமா அப்படின்னு கடைசியா தன்னுடைய பையன் குரலை கேட்டுட்டு அந்த பில்டிங் மொத்தமா அவன் மேல இடிஞ்சு விழுந்து செத்து போயிடுறா. இல்லையா கரண்ட் டைம் லைன்ல இந்த ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போய் தான் பையனை பார்க்க 2 பேரும் கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. இது நடந்து பல வருஷம் கழிச்சு காமிக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இந்த சயின்டிஸ்ட் சொல்லியே வேண்டாம் அதை விட்டுட்டு பையனை கூட்டு ஊரா டூர் சுத்துறா. அதோட இந்த படத்தை முடிச்சிடறாங்க. இன்னைக்கு பார்த்த இந்த படம் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம நம்ம VOT Films சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை காமிங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.